நியா நானா ஷோவில் ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் நெய் நல்லா புகை வர அளவுக்கு சூடானதுக்கப்புறமா நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிப்பு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இதில் தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்குன புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ அளவு க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி ஈக்குவல் லெவலாக வரும்போது இதை ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 30 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கணும். நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.